ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருந்தது. ஸோ நிஃப்டி 50 பார்க்குறப்போ ஓவராலாக 0.91% இன்க்ரீஸ் ஆகி 10,383ல் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 0.4% இன்க்ரீஸ் ஆகி அரௌண்ட் 21,592ல் க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம இந்த சைனாக்கும் இந்தியாவுக்கும் நடக்கிற ட்ரேட் இஷ்யூஸ்னால எந்தெந்த ஸ்டாக்லாம் பாதிக்கும்ன்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எந்தெந்த செக்டார் அண்ட் எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இம்பேக்ட் ஆகும் இல்லை இம்பேக்ட் ஆகாதுன்றதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன நடந்ததுன்னு ஒரு ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இஷ்யூ எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா, எப்போ நம்ம இந்தியன் பார்டரில், அதாவது கல்வான் வேலின்னு சொல்லப்படுற இடத்துல பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஆர்மி அவங்களோட ட்ரூப்ஸோட டென்ட் எல்லாமே அமைச்சிருந்தாங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஆர்மியும் அவங்களோட ட்ரூப்ஸை இன்க்ரீஸ் பண்ணாங்க அண்ட் சைனீஸ் ஆர்மியை அங்கிருந்து பின்னாடி போக சொன்னாங்க. ஏன்னா அது நோமேன்ஸ் லேண்டுன்னு சொல்லுவாங்க. அதில் யாருக்கும் உரிமை கோர முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு லேண்ட் அது. அண்ட் லாஸ்ட் மண்டே பார்த்தீங்கன்னா, அதாவது ஜூன் 15 பார்த்தீங்கன்னா ஒரு வயலண்ட் கிளாஷே நடந்தது பிட்வீன் இந்தியன் ட்ரூப்ஸுக்கும் சைனீஸ் ட்ரூப்ஸுக்கும் சொன்னாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் சைட்ல இருந்து 20 பேர் இறந்துட்டாங்க. ஆனால் அவங்க சைனீஸ் சைடில் எத்தனை பேர் இறந்தாங்கன்றது கரெக்டாக அவங்க சொல்லவே இல்லை இது வரைக்கும். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா 35லேருந்து 43 வரைக்கும் அவங்க சைடில் இறந்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி ரொம்ப வருஷமாக சைனீஸ்க்கும் இந்தியன்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பார்டர் கிளாஷ் நடந்திருக்கு. ஆனால் லாஸ்ட் 40 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உயிரிழப்பும் இருந்ததில்லை இது வரைக்கும். யூஸ்வலாக அவங்க டென்ட் போடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க பின்னாடி போயிடுவாங்கன்ற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்படி 20 பேரை கொன்னதை பார்த்து இந்தியா ஃபுல்லாகவே ஓரளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சது. அப்பத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி சைனா சென்டிமெண்ட் எல்லாமே ரொம்பவே வலுக்க ஆரம்பிச்சது. ஸோ இந்த எதிர்ப்புனால தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட சாஃப்ட்வேர்ஸ், அதாவது ஆப்ஸ் எல்லாமே நம்ம அன்இன்ஸ்டால் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்குன்னு ஒரு ஆப்பே வந்தது, ரிமூவ் சைனீஸ் ஆப்ஸ்னு ஒரு ஆப் வந்தது. அதை வச்சு நம்ம நிறைய பேர் சைனீஸ் ஆப் எல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இருந்தோம். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அகமதாபாத்தில் சைனீஸ் டிவி செட் எல்லாமே அவங்களோட பால்கனிலேருந்து தூக்கி எரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி சில இடத்துல பார்த்தீங்கன்னா சைனீஸ் குட்ஸ் எல்லாமே எரிச்சு அவங்களோட ப்ரொட்டஸ்ட்டை தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இந்தியன் கவர்மெண்ட் சைட்லேருந்தே பார்த்தீங்கன்னா சில செக்டரில், அதாவது குறிப்பாக ரயில்வேஸில் பார்த்தீங்கன்னா சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணப்பட்டது. லைக் சைனீஸ் கம்பெனி இன்வால்வ் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணப்பட்டது. அதே மாதிரி டெலிகாம் செக்டாரில் பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஈக்விப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணுறதை குறைச்சிக்கோங்க, அதே மாதிரி புது ப்ராஜெக்ட்ஸ் எதுவுமே சைனீஸ் கம்பெனிஸ்க்கு கொடுக்காதீங்கன்ற மாதிரி கேட்டுக்கிட்டாங்க. அண்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ் வெப்சைட்ஸில் ஃபில்டர் ஒன்று கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ப்ராடக்ட் மேட் இன் சைனாவா இல்லை மேட் இன் எந்த கண்ட்ரியோட ஆரிஜின் அப்படின்றது மென்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபில்டரும் யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. இப்படி சைனீஸ் கம்பெனி மேலேயும் சைனீஸ் குட்ஸ் மேலேயும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எதிர்ப்பு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைனீஸ் குட்ஸாக இருக்கட்டும் இல்லை சைனீஸ் இம்போர்ட்ஸை நம்ம குறைச்சிட்டோம்னா எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்கும், எந்தெந்த செக்டாரில் இம்பாக்ட் இருக்கும், எந்த ஸ்டாக்ஸில் இம்பாக்ட் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ தட் இனிமே சைனீஸ் ரிலேட்டடாக ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் வந்ததுனாலோ இல்லை பாசிட்டிவ் நியூஸ் வந்ததுனாலோ எந்தெந்த செக்டாரில் இருக்கிற எந்தெந்த ஸ்டாக்ஸ்க்கு பாசிட்டிவாக இருக்கும் நெகட்டிவாக இருக்கும்ன்றது நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ செக்டார்னு பார்க்குறப்போ நம்ம மெயினாக ஆட்டோமொபைல்ஸ், அடுத்து கன்சியூமர் டியூரபிள்ஸ், அடுத்து ஃபார்மாக்யூட்டிக்கல்ஸ், அடுத்து டெலிகாம், கெமிக்கல்ஸ், அதே மாதிரி சோலார் செக்டார், இந்த செக்டார்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சைனா மேலே நிறையவே டிபெண்ட் ஆயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆட்டோமொபைல் செக்டரை பார்ப்போம். ஆட்டோமொபைல் செக்டரில் பார்த்தீங்கன்னா மெயினான காம்பனன்ட்ஸ், அதாவது இன்ஜின்ஸ், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், அலாய் வீல்ஸ், டயர்ஸ், இந்த மாதிரி எல்லாமே நம்ம சைனா கிட்டேருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் செமி கண்டக்டர் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சைனா ஓரளவுக்கு ரீப்ளேஸ் பண்ணவே முடியாதுன்ற நிலைமையில தான் இருக்கும். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு லார்ஜ் ஸ்கேலாக இது மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்க கிட்ட ஸ்கில்ஸ் இது ரிலேட்டடாக நிறையவே இருக்காங்க. ஸோ இந்த ஆட்டோமொபைல் செக்டாரில் நம்ம சைனாவோட டிபெண்டன்சி குறைக்கணும்னு நினச்சோன்னா ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஒரு பாலிசி ஃப்ரேம் ஒர்க்கை டிஃபைன் பண்ணி அதில் எதெல்லாம் இம்போர்ட் பண்ணுறோமோ அந்த இம்போர்ட் பண்ணுற மெட்டீரியல்ஸ் எல்லாமே இங்கேயே லோக்கலாக மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு சில சலுகையெல்லாம் கொடுத்து மேனுஃபேக்சரை நல்லா பூஸ்ட் பண்ண பிறகு அந்த அளவுக்கு ஸ்கேல் வந்த பிறகு நம்ம சைனாவோட டிபெண்டன்சியை குறைக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் ரொம்ப கம்மியாக இருக்கிற கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ், மதர்சன் சுமி, பாரத் ஃபோர்ஜ், மற்ற கம்பெனிஸ் எல்லாமே ஓரளவுக்கு மாடரேட்டாக இம்பாக்ட் இருக்கும் இதனால. அண்ட் இந்த செக்டர் வைஸ் இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது சைனா டிபெண்டன்சியோட செக்டர் வைஸ் இம்பாக்ட் மோத்திலால் ஆஸ்வாலோட அனாலிசிஸ் ரிப்போர்ட் இது. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர் டியூரபிள்ஸ். இந்த கன்சியூமர் டியூரபிள் செக்டாரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டெலிவிஷன்ஸ், மொபைல்ஸ் இதெல்லாமே வரும். இதுல எல்லாமே பார்த்தீங்கன்னா சைனா கம்பெனியோட பிரசன்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது இந்தியன் மார்க்கெட்ஸில். அண்ட் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின், ரெஃப்ரிஜரேட்டர் அண்ட் ஏர் கண்டிஷனர் செக்மெண்ட்ஸ்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரெசன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்படி அவங்களோட டைரக்ட் கம்பெனி ப்ரெசன்ஸையும் தாண்டி அவங்களோட கூட்ஸ்க்கு எல்லாமே ரொம்பவே டிபெண்டன்சிஸ் இருக்குது. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல்இடி சிப்ஸு, கம்ப்ரஸர்ஸ், மோட்டார்ஸ், மொபைல் டிஸ்பிளேஸ் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட சைனீஸ் சப்ளையர்ஸை ரீப்ளேஸ் பண்ண முடியல.
ஸோ இந்த செக்டர்ல பாத்தீங்கன்னா ஹேவல்ஸ்க்கு வந்து ரொம்பவே லெஸ் இம்பாக்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 90% ஆஃப் த மேனுஃபேக்சரிங் வந்து இன்ஹவுஸ்லேயே நம்ம இந்தியாலே வந்து ஹேவல்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவே மற்ற கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 to 60% வந்து இம்போர்ட்டட் சைனீஸ் குட்ஸ் மேல டிபெண்ட் ஆயிருக்காங்க. ஸோ இந்த டிபெண்டன்சிஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே இம்பாக்ட் ஆகிறது வோல்டாஸ் கம்பெனி. அடுத்து ஃபார்மா செக்டர்ல பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ் வந்து மெஜாரிட்டி அதாவது கிட்டத்தட்ட 60 to 70% வந்து சைனீஸ் குட்ஸை நம்பி தான் இருக்காங்க. இதுக்கும் காரணம் பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்கேல் ஆஃப் மேனுஃபேக்சரிங் தான். ஸோ அவங்க லார்ஜ் ஸ்கேல்ல மேனுஃபேக்சர் பண்றாங்க. அதே மாதிரி அவங்களோட ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து 20 to 30% சீப்பரா இருக்குன்றதுனால இந்தியன் ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாமே அவங்களோட ரா மெட்டீரியல்ஸ்ல ரொம்பவே டிபெண்ட் ஆயிருக்காங்க. ஆனா இந்த செக்டர்ல வந்து அந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகாத கம்பெனிஸ்ன்னு பாத்தீங்கன்னா சன் ஃபார்மாவும் சிப்லாவும் சொல்றாங்க. அடுத்து டெலிகாம் செக்டர்ல வரப்போ நம்ம வந்து நெட்வொர்க் ஈக்விப்மெண்ட் ப்ரொவைடர்ஸான ஹுவாவே அண்ட் ZTE அவங்களோட கம்பெனி மேல ரொம்பவே டிபெண்ட் ஆயிருக்கும். இருக்கிற 22 சர்க்கிள்ஸ்ல பாத்தீங்கன்னா பாரதி ஏர்டெல் வந்து 3 சர்க்கிள்ஸ்ல ஹுவாவே டெலிகாம் ஈக்விப்மெண்ட்ஸை யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி வோடஃபோன் ஐடியா பாத்தீங்கன்னா 7 சர்க்கிள்ஸ்ல யூஸ் பண்றாங்க. அண்ட் மொபைல் ஹேண்ட்செட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 75% கிட்டத்தட்ட சைனீஸ் மொபைல் ஹேண்ட்செட்ஸ் நம்ம கிட்ட இருக்குது. ஸோ இந்த செக்டரோட டிபெண்டன்சிஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான டிபெண்டன்சி வந்து ரிலையன்ஸ் ஜியோ கிட்ட இருக்குது. அதே மாதிரி அதிகமான இம்பாக்ட் வந்து பாரதி ஏர்டெலுக்கும் வோடஃபோனுக்கும் இருக்குது. அடுத்து கெமிக்கல் செக்டர்ல வரப்ப பாத்தீங்கன்னா இந்தியன் ஆக்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 to 50% வந்து டிபெண்ட் ஆயிருக்கு சைனாவோட இம்போர்ட்ஸ்னால. ஆனால் கடந்த 3-4 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்தியன் ஆக்ரோ கெமிக்கல் பிளேயர்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு அவங்களோட சோர்ஸ் வந்து டைவர்சிஃபை பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க. அதாவது ஒரு கண்ட்ரி இல்லாமல் மற்ற கண்ட்ரீஸ்ல இருந்தும் அவங்க இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுலயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் செக்டர் வந்து ரொம்பவே கம்மியான டிபெண்டன்சி இருக்கு சைனாவோட ரா மெட்டீரியல்ஸ்க்கு. ஸோ இந்த விதத்தில் பார்க்குறப்போ அதிகமான இம்பாக்ட் வந்து ராலிஸ் கம்பெனிக்கும், தானுகாக்கு, சுமித்தோமோ இந்தியாவுக்கும், இன்செக்டிசைட் இந்தியாவுக்கும் இருக்குது. அதே மாதிரி கம்மியான இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா PI இண்டஸ்ட்ரீஸ்க்கும், UPLக்கும், கோரமண்டலுக்கும் அண்ட் பேயர்ஸ் இந்தியாவுக்கும் இருக்குது. அண்ட் அதுவே பெனிஃபிஷியர்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது சைனாவோட இம்போர்ட்டை வந்து நம்ம குறைச்சோம்னா இவங்களுக்கு எல்லாமே பெனிஃபிஷியராக இருக்கும். அதாவது SRF, ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ், அத்துல், பாரத் ரசாயன், எக்ஸல் இண்டஸ்ட்ரீஸ் இவங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். அடுத்து காமர்ஸ் செக்டர் பார்த்தீங்கன்னா மெயினாக இன்ஃபோ எட்ஜில் இது இம்பாக்டாக இருக்கும். ஏன்னா இன்ஃபோ எட்ஜ் வந்து ஜொமேட்டோ, பாலிசி பஜார்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஜொமேட்டோ, பாலிசி பஜார்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா சைனீஸ் கம்பெனிஸும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதிகமாக. அண்ட் கடைசியாக யூட்டிலிட்டி செக்டர்ஸ் பார்க்குறப்ப அதாவது மெயினாக வந்து சைனீஸ் டிபெண்டன்சிஸில் வந்து நம்ம சோலார் மாடியூல்ஸ் வந்து நிறைய இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி சில தெர்மல் பிளான்ட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா சைனீஸ் ஈக்விப்மெண்ட்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த விதத்தில் பார்க்குறப்ப டாடா பவர்ல வந்து நிறைய இம்பாக்ட் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ சொன்னது எல்லாமே வந்து பையோ இல்லை செல்லோ ரெக்கமெண்டேஷன் இல்லை. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏதாவது அஃபிஷியல் ஆக்ஷன் இந்த மாதிரி சைனீஸ் இம்போர்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஸ்டாப் பண்ணுறதுக்கோ வந்து ஏதாவது ஆக்ஷன்ஸ் எடுக்க இந்த மாதிரி கம்பெனிஸ்க்குலாம் இம்பாக்ட் இருக்கும், இந்த மாதிரி கம்பெனிஸ்க்குலாம் இம்பாக்ட் இருக்காதுன்றதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கவர்மெண்ட் வந்து சீரியஸாக சைனாவோட இம்போர்ட்டை வந்து அவங்க ரெடியூஸ் பண்ணணும், சைனாவோட டிபெண்டன்ஸை ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லி இந்தந்த செக்டர்லாம் ஆக்ஷன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா எந்தெந்த செக்டரில் எந்தெந்த ஹை இம்பாக்ட் இருக்கோ அந்தந்த ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அடுத்து வந்து IRCTC ரிலேட்டடாக நம்ம பார்ப்போம். IRCTCயோட ஷேர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிறப்போ 5% நெகட்டிவ்ல ஓப்பன் ஆனது. ஆனால் அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆகிறப்போ கிட்டத்தட்ட 2% நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த நெகட்டிவ் ஃபாலுக்கு என்ன ரீசன் பார்க்குறப்போ அவங்க வந்து எக்ஸ்சேஞ்சஸ்க்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்க்குறப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட ரெவென்யூ அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி இந்த Q1க்கு அதாவது ஏப்ரல், மே, ஜூன் குவார்ட்டருக்கு வந்து ரொம்பவே இம்பாக்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா IRCTCயோட ஷேர்ஸ் வந்து இன்னைக்கு 5.65% வந்து இன்ட்ராடேல கம்மியாச்சு. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ரெக்கவரி ஆனாலும் கடைசியாக வந்து 2% நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. IRCTCயோட ஓவரால் பிசினஸ் செக்மெண்ட்ஸ் பார்க்குறப்போ அவங்களுக்கு 4 பிசினஸ் செக்மெண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் டிக்கெட்டிங். நம்ம வந்து IRCTCயோட வெப்சைட்ல போய் டிக்கெட் புக் பண்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி டிக்கெட் புக் பண்றப்போ அந்த கன்வேயன்ஸ் ஃபீன்றது அவங்களோட வருமானமா இருக்கும். அடுத்த பிசினஸ் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட கேட்டரிங், அதாவது ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் ட்ரெயின்ஸ்ல வந்து அவங்க ப்ரொவைட் பண்ற மீல்ஸ்னால வர வருமானம் தான் வந்து இந்த கேட்டரிங் பிசினஸ் செக்மெண்ட்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிராவல் அண்ட் டூரிசம், அதாவது அவங்க வந்து நிறைய டூர் பேக்கேஜஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டாலிட்டி சர்வீஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுல இருந்து வரது தான் வந்து டிராவல் அண்ட் டூரிசம் பிசினஸ் செக்மெண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா ரயில் நீர், அதாவது வாட்டர் பாட்டில்ஸ். ஸோ ரயில் நீர் வந்து ப்ரொவைட் பண்றதுல அவங்களுக்கு வர வருமானம் தான் வந்து அவங்களோட கடைசி பிசினஸ் செக்மெண்ட். ஸோ அவங்க வந்து எக்ஸ்சேஞ்சஸ்க்கு அப்டேட் பண்றதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த கோவிட் பேண்டமிக் அவுட் பிரேக்னால ட்ரெயினோட ஆபரேஷன்ஸ் எல்லாமே சஸ்பெண்ட் ஆயிருந்தது. அதனால வந்து அவங்களோட டிக்கெட் பிளாட்ஃபார்மான மொபைல், வெப்சைட்ஸ் இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா புக்கிங்ஸ் வந்து ரொம்பவே டிராஸ்டிக்கா இம்பாக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த டிக்ரீசிங் ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா இன்னும் கமிங் குவார்டர்ஸ்லயும் வந்து எக்ஸ்டெண்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால அவங்களோட Q1ஓட ரெவென்யூ பாத்தீங்கன்னா அதாவது ஏப்ரல், மே, ஜூன் குவார்டரோட ரெவென்யூ, ப்ராஃபிட்டபிலிட்டி எல்லாமே வந்து ரொம்பவே இம்பாக்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க.
அண்ட் ஈவன் செகண்ட் குவார்ட்டருக்கும் வந்து அது எக்ஸ்டெண்ட் ஆக போகுது. அதனால வந்து அவங்களோட பிசினஸ் சுச்சுவேஷன் வந்து ஓரளவுக்கு நார்மலைஸ் ஆகணும்னா தேர்ட் குவார்ட்டர்ல இல்லை ஃபோர்த் குவார்ட்டர்ல தான் வந்து எங்களுக்கு நார்மலைஸ் ஆகுன்ற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்த பிசினஸ் செக்மெண்ட்டான கேட்டரிங்லயும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய இம்பாக்ட் இருந்தது. ஆனால் எப்படியோ பார்த்தீங்கன்னா 1.7 crore மீல்ஸ் வந்து அவங்க சப்ளை பண்ணியிருக்காங்க. இது எப்படின்னு பார்க்குறப்போ மே 1st இருந்து ஜூன் 22 வரைக்கும் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் வந்து அவங்களோட ஸ்டேட்ஸுக்கு அவங்களோட சொந்த ஊருக்கு போகிறதுக்கு வந்து ட்ரெயின்ஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் இவங்க வந்து 50 rupees பர் மீல் இல்லை 35 rupees பர் மீல் வந்து வித் 1.7 crore மீல்ஸ் வந்து அவங்க சப்ளை பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்த பிசினஸ் செக்மெண்ட்டான ரயில் நீர் பிசினஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆப்ரேஷனல் தான் இருந்தது. அதாவது அவங்களோட 14 ஆப்ரேஷனல் பிளான்ஸ்ல 13 பிளான்ஸ் வந்து அவங்களோட ப்ரொடக்ஷன் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் அதனால தான் பார்த்தீங்கன்னா மே 1st இருந்து ஜூன் 22 வரைக்கும் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் வந்து அவங்க சொந்த ஊருக்கு போறப்போ அவங்களுக்கு எல்லாமே ரயில் நீர் வந்து ப்ரொவைட் பண்றதுக்கு அவங்களால முடிஞ்சதுன்னு சொல்றாங்க. அண்ட் இப்போ வந்து லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் படி பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ் வந்து ரெகுலர் மெயில் எக்ஸ்பிரஸ் பேசஞ்சர் சர்வீஸ் எல்லாமே வந்து கேன்சல் பண்றதா சொல்லியிருக்காங்க. அதாவது ஆகஸ்ட் 12 வரைக்கும் கேன்சல் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஆனா மற்ற ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் எல்லாமே வந்து ஜூன் 1st இருந்து ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. அது வந்து கண்டினியூ டு ஆப்ரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கடைசி அப்டேட் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் ரூல்ஸ் ரிலேட்டடாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து இப்போ ஜூன் எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஜூலை 1st இருந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் ரூல்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆக போகுதுன்னு சொல்றாங்க. ஆக்சுவலாக பார்க்குறப்போ ஜூலை 1st இருந்து புது ரூல்ஸ் இல்லை, இது எல்லாமே பழைய ரூல்ஸ் தான். ஏன்னா வந்து ஏப்ரல் மே ஜூனுக்கு வந்து இந்த கோவிட் சுச்சுவேஷனால லாக்டவுன் இருந்ததுனால ஏடிஎம் வித்ட்ராவல்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு அன்லிமிட்டடாக வச்சிருந்தாங்க. எந்த ஒரு டிரான்சாக்ஷன் ஃபீஸ் இல்லாம தான் இருந்தது. ஸோ இந்த சலுகை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஏப்ரல் மே ஜூனுக்கு மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோட டெட்லைன் பார்த்தீங்கன்னா ஜூன் 30th முடியுது. ஸோ அதனால் ஜூலை 1st இருந்து பார்த்தீங்கன்னா அதே பழைய ஏடிஎம் வித்ட்ராவல் லிமிட்ஸும் அதே மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் ஃபீஸ் எல்லாமே இருக்குன்னு சொல்றாங்க. அதுவே ஜூன் 30th முடியறதுக்குள்ள கவர்மெண்ட் வந்து இந்த ஏப்ரல் மே ஜூன்ல கொடுத்த மாதிரி சலுகை வந்து நாங்கள் இன்னும் ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம்னு சொன்னாங்கன்னா இப்போ இருக்கிற ரூல்ஸே கண்டினியூ ஆகும். இல்லைனா ஜூலை 1st இருந்து பழையபடி இந்த டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் எல்லாமே பிடிப்பாங்க. இந்த ஏடிஎம்மோட கேஷ் வித்ட்ராவல் லிமிட்ஸ் அண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் ஃபீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஒரு மாதிரி இருக்கும். நம்ம ரெஃபரன்ஸ்க்கு வேணா எஸ்பிஐயோட வித்ட்ராவல் ரூல்ஸ் பார்க்கலாம். எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துல 8 ஃப்ரீ டிரான்சாக்ஷன் வந்து அலோ பண்ணுவாங்க ரெகுலர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ்க்கு. இந்த 8 ஃப்ரீ டிரான்சாக்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா 5 எஸ்பிஐ ஏடிஎம்ல இருந்து ஃப்ரீ டிரான்சாக்ஷனா இருக்கும். அண்ட் ரிமைனிங் 3 டிரான்சாக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா மற்ற பேங்க்ஸ்ல இருந்து நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம். இதை தாண்டி நீங்க ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் அதிகமா பண்ண உங்ககிட்ட இருந்து 20 rupees வந்து டிரான்சாக்ஷன் ஃபீயா அவங்க வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அதுவே எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா நான் மெட்ரோ சிட்டிஸ்க்கு எல்லாமே 10 ஃப்ரீ ஏடிஎம் டிரான்சாக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 5 எஸ்பிஐ ஏடிஎம்லேருந்து நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கிற மாதிரியும் அடுத்து 5 டிரான்சாக்ஷன் வந்து மற்ற பேங்க்ஸ்லேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜூன் 30th கவர்மெண்ட் வந்து இது ரிலேட்டடாக ஏதாவது அப்டேட் கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு இதே கண்டினியூ ஆகும். இல்லை பழையபடி இந்த டிரான்சாக்ஷன் ஃபீஸ் எல்லாமே வரும் நம்மளுக்கு. ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மறுபடியும் உங்கள் முன்னாடி வரேன். அது வரைக்கும் டேக் கேர். ஜெய் ஹிந்த்.